மனிதனுக்குள்ள 3 முக்கிய கடன்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய காரு, பங்களா, கோடீஸ்வரனாக இருக்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த 3 கடன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரிஷி கடன், தேவர் கடன், குதிரை கடன். இதில் ரிஷி கடன் மட்டும் சொல்கிறேன், ஒரு நிமிஷத்தில் அதான் சொல்ல முடியும். ரிஷி கடன்னா இப்போ ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள், சிலப்பதிகாரம், சிவகாசிந்தாமணி, இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கு. அறத்தை பற்றிய நூல்கள். அவங்க எல்லாம் எதுக்காக எழுதி வச்சுட்டு போனாங்க? பிற்கால சந்தையினர் படித்து அறத்தோடு வாழணும், அதுக்காக எழுதி வச்சாங்க. இதை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் படிக்காமல், இப்படி படிக்க தேவைன்னா அது ஒரு கடன் ஆகிடும் அவனுக்கு. இந்த கடன் ஆனால் அடுத்த பிறப்பில் அவன் பிச்சைக்காரனாக வரணும். இன்னைக்கு பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி, ஜான் மல்லையாக இருந்தாலும் சரி, நிறைய செல்வத்தை சேர்த்து என்ன புண்ணியம்? அறநூல்களை படிக்க